சிவாய நம ஓம் சிவாய நமக சிவாய நம ஓம் நம சிவாய. சிவாய நம ஓம் சிவாய நமக சிவாய நம ஓம் நம சிவாய. சிவாய நம ஓம் சிவாய நமக சிவாய நம ஓம் நம சிவாய. ஹர நம பார்வதி பதயே. பிரபன்ன பாரிஜாத்தாய தோத்ரவேத்ர ஏகபாணயே ஞான முத்ராய கிருஷ்ணாய கீதாமிருத துகே நமக. சரணடைந்தவர்களுக்கு கற்பக விருட்சம் போன்றவனும் பசுவை ஓட்டுதற்கு ஒரு கையில் பிரம்பை பிடித்திருப்பவனும் கீதை என்னும் அமிர்தத்தை கறந்தவனும் சின்முத்ரை தாங்கியவனுமாகிய ஸ்ரீ கிருஷ்ணனுக்கு நமஸ்காரம். ஜனனிம் சாரதாம் தேவீம் ராமகிருஷ்ணம் ஜெகத்குரும் பாதபத்மே தயோ ஸ்ருத்வா பிரணமாமி முகுர் முகுஹு. அகண்ட மண்டலாகாரம் வியாப்தம் ஏன சராச்சரம் தத்பதம் தர்சிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. அனைவருக்கும் வணக்கம். அன்னையினருளால் இந்த 2024 ஆண்டுக்கான ஸ்ரீ தாயுமானவர் பாடல்கள் முற்றோதல் சிறப்பு அந்தர்யோகத்திலே 5ஆம் உபன்யாசம் என்கிற நிலையை எட்டியுள்ளோம். சென்ற உபன்யாசங்களிலே விவேகம் வைராக்கியம் ஆகியவற்றினுடைய தன்மைகளை பார்த்தோம். ஒருவனுக்கு ஈஸ்வர சாட்சா்காரம் வாய்க்கப் போகிறது என்பதற்கு முன் அறிகுறியாக அவனிடம் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டால் இந்த விவேக வைராக்கியங்கள். சாதகன் ஒருவனுக்கு விவேக வைராக்கியம் உள்ளத்தில் தோன்றவில்லை என்றால் அவனுக்கும் ஈஸ்வர காட்சிக்கும் வெகு தூரம் இருக்கின்றதுன்னு அர்த்தம். விவேக வைராக்கியம் வந்தாதான் விவேகம் அதை தொடர்ந்து உறுதியான வைராக்கியமும் இருக்கணும். எனக்கு தெரியுது ஆனால் விட முடியலன்னு சொன்னால் இன்னும் பக்குவப்படணும்னு அர்த்தம். வைராக்கியம் உலக விஷயத்தில் வைராக்கியம் வந்துவிட்டது. இந்த உலகம் எனக்கு சுகத்தை கொடுக்காது என்று அதிலிருந்து பார்வையை திருப்பி விட்டான். அப்போ எதை பார்க்குறான் அடுத்து? அது பகவானை பரமனை பார்க்கும் பார்வையாக இறைவனை நோக்கி தன் வாழ்க்கை பயணத்தை திருப்பி விடணும். அப்போ வரிசை என்ன? விவேகம், வைராக்கியம், முமுட்சுத்துவம், அந்த மோட்சத்தில் நாட்டம், இறைவனை அடைய வேண்டும் என்கின்ற பேரார்வம், அதன் விளைவாக இறைவனை சிந்திக்கவும் அது பற்றி பெரியோரிடம் கேட்கவும் அதிலேயே நேரத்தை கழிக்கிறான். அப்போ விவேகம், வைராக்கியம், ஈஸ்வர பக்தி அது இருந்தால்தான் இவனுக்கு சாதனம் நிறைவை நோக்கி நெருங்கிக் கொண்டிருக்கிறதுன்னு அர்த்தம். அப்படி அவன் ஈஸ்வரனை நோக்கி பயணத்தை வேகமாக செலுத்திக் கொண்டிருக்கும் போது அந்த நோக்கத்தை புரிந்து கொள்ளாதவர்களுடைய கூட்டுறவு தொந்தரவா இருக்கும். இரத்த பந்தங்களாக இருந்தாலும் பக்தி இல்லாதவர்களுடைய உறவு சம்பந்தம் அத்தகைய சாதகனுக்கு பேரிடைஞ்சலாயிருக்கும். ஒரு முள்ளு செடி அதுக்கு நடுவில் இருக்கிற மாதிரி இருக்கும். இப்படி திரும்பி நான் முள்ளு குத்துது, அந்த பக்கம் திரும்பி நான் முள்ளு குத்துது, வெளியில் வந்துடலான்னு பார்த்தாலும் குத்துது, எங்கனாலும் குத்துது. அந்த மாதிரி
இந்த உறவுகள் பாவம் அன்பாக தான் சொல்கிறேன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் இவனுக்கு பெரும் தொந்தரவாக பாடாக இருக்கும். பற்றுடையோர் கூட்டுறவு வேண்டேன். வைராகியத்தை அடுத்து இப்போ நாம் பார்க்க போவது பற்றுடையோர் கூட்டுறவு வேண்டேன் அப்படின்னு இந்த சாதகன் நினைக்கிறான். இதில் ஒரு 3 கண்ணிகளை நாம் பார்க்க போகிறோம். 53, 195, 215. 53வது கண்ணி. 53. கண்ணாவாரேனும் உன்னை கைக்குவியாராயினந்த மண்ணாவார் நட்பை மதியேன் பராபரமே. கண்ணாவாரேனும் உனை கைக்குவியாராயின் அந்த மண்ணாவார் நட்பை மதியேன் பராபரமே. என்ன சொல்றார்? இப்போ நம்முடைய உறவு நட்பு வட்டத்தில் நமக்கு ரொம்ப நெருங்கினவங்களா, நமக்கு வேண்டிய உதவிகளையெல்லாம் செய்து கொண்டு நம்முடைய நலனை நாடுகிறவர்களை என்னுடைய கண் போன்றவன் அப்படின்னு சொல்கிறோம். குழந்தைய கொஞ்சம் போது தாய்க்கு கண்ணேன்னு சொல்கிறது ரொம்ப பிடிக்குது. ஏன்? மனிதனுடைய உறுப்புகள்லேயே கண்ணு ரொம்ப முக்கியமாக இருக்குது. அதன் மூலம்தான் அவன் இந்த உலகத்தை பார்க்கவும் அதனோடு தொடர்பு கொள்ளவும் முடிகிறது. ஒருத்தனுக்கு கண்ணு தெரியல, பார்வை தெரியலைன்னு சொன்னால் அவனுக்கு இந்த உலகத்தில் வாழ்வதில் பாதி பிரயோஜனம் இல்லாமல் போச்சு. அவ்வளவு ஒரு முக்கியமான தலை சிறந்த இந்திரியமாக விளங்குகிறது கண். அந்த கண்ணை போல முக்கியமானவர்கள். இந்த கண் அப்படிங்கிறதுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை வள்ளுவரும் சொல்றார். கரவாமல் உவந்தியும் கண்ணன்னார் கண்ணும். தாங்கிட்ட இருக்கிறத மறைச்சு வராண்டி உள்ள வை, பார்த்தா கேட்டுருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. சொம்பெடுத்து உள்ளவை, அவன் வரான் சொம்பெடுத்து உள்ளவையும் அந்த மாதிரி மறைக்கிறது. அதுக்கு பேர் தன்ட்ட இருக்கிறத கரத்தல். கரத்தல்னா மறைக்கிறது. கொடுக்கணுமே, கொடுக்க வேண்டிய அவசியம் வந்துடக்கூடாது, கண்ணில் பற்றக்கூடாது. அப்படியெல்லாம் செய்யாமல் கரவாமல் உவந்து ஈயும் மகிழ்ச்சியோடு கொடுக்குறாங்களாம். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? கண்ணன்னார், கண்ணை போன்றவர்கள். என்னுடைய கண் எனக்கு பார்க்க வேண்டியதையெல்லாம் காட்டுகின்றது. மண்ணு வந்தால் தன்னை மூடிக்கொண்டு திரும்பவும் அப்புறமும் எனக்கு காட்டுகிறது. கண்ணை வச்சு தான் நான் இந்த உலக வாழ்க்கையை வாழ்கிறேன். அது போன்றவர்கள் கண்ணன்னார் கண்ணும். அப்படி கண் போன்றவர்கள் கண்ணாவார் ஏனும். அப்படி இருந்தாலும் கண்ணை போன்று எனக்கு முக்கியமானவர்களாக இருந்தாலும் எதுக்கு ஒரு இக்கு வைக்கிறாரு? என்ன? உனை கை குவியாராயின் அந்த மண்ணாவார் நட்பை மதியேன். இப்போ நண்பர்களில் சில பேர் உங்கள் வீட்டில் ஒரு உங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண போகிறீங்க. நிறைய வேலை இருக்குது, பொறுப்பு. பொண்ணு வீட்டு கல்யாணம்னா எல்லா பொறுப்பும். மாப்பிள்ளை வீடுனா ஜம்முன்னு வந்துட்டு போயிடலாம். அவங்களுக்கு பொண்ணு வீட்டுக்கு தான் பொறுப்பெல்லாம். நீங்கள் கொஞ்சம் எப்படிடா இதெல்லாம் செய்ய போகிறேன், எப்படியோ பணத்தெல்லாம் ரெடி பண்ணிட்டீங்க, வேலை எப்படி பண்ணுறதுன்னு கவலைப்படுறீங்க. உடனே உங்கள் ஃப்ரெண்டு சொல்லலாம், கவலைப்படாத நான் இருக்கேன் அப்படின்னு. எல்லாம் அவங்க வீட்டு கல்யாணம் மாதிரி அவ்வளவும் செய்கிறான் உங்கள் ஃப்ரெண்டு. அவர் உங்களுக்கு கண்ணாவார். ஒரு நெருக்கடி, பணம் இல்லை, டக்குன்னு அவன் பணத்தை கொண்டு வந்து போடுறான். இப்படி பல வகைகளில் உங்களுக்கு ரொம்ப உரித்தாக உண்மையான நட்பாக இடுக்கண் களைந்து உதவி செய்து காரியத்தை நல்லபடியாக முடிச்சு கொடுக்குறான். அந்த நண்பன் மீது உங்களுக்கு எவ்வளோ ஒரு நெருக்கமான அன்பு வரும். ஆனால் அப்படிப்பட்ட கண் போன்ற மக்கள் உறவோ நட்போ இருந்தாலும் ஒரு நிபந்தனையை நிறைவேற்றலைன்னா அவங்க பக்கமே திரும்பி பார்க்கக்கூடாதுங்கிறார். என்ன நிபந்தனைனா, உனை கை குவியாராயின். அவர் என்ன சொல்லார் அந்த ஃப்ரெண்டு? இந்த பாரு, உன் பொண்ணு கல்யாணத்துக்கு கூப்பிட்ட, வந்துட்டேன். இன்னும் வேறு ஏதாவது பையனுக்கு பொண்ணு பார்க்கணுமா, வா நான் வரேன். இல்லை வேறு ஏதாவது செய்யணுமா சொல்கிறேன். உனக்கு இந்த கேஸில் ஹெல்ப் பண்ணணுமா பண்ணுறேன். வீடு கட்டணுமா பண்ணித்தரேன். எல்லாம் செய்கிறேன். இந்த கோயிலுக்கெல்லாம் என்னை கூப்பிடாத
அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாரு வச்சுக்கோங்க, இந்த ஆள் நமக்கு ஒத்து வராத ஆள். எப்போ நமக்கும் பக்தி இருந்து நம்மளும் ஆமாம் இப்போ போகாட்டி என்ன அப்படின்னு கோயிலுக்கு போகிறத கட் பண்ணுறவங்களா இருந்தால் நம்ம அவங்க செட்டில் உட்காந்துக்கிட்டே இருக்கலாம், உலகத்திலேயே அழுந்திட்டு இருக்கலாம். நமக்கோ மனசு இறைவனை நோக்கி திரும்பி விட்டது, விவேகம் வைராக்கியமாக மலர்ந்து விட்டது, இதெல்லாம் வேண்டான்னு வருது. அப்படி ஒரு நிலை வந்த பிறகு இந்த நண்பன் கூட இப்போ என்ன ஆயிடுவான், அவனை நான் இனிமேல் மதிக்க மாட்டேன்னு ஒரு வெறுப்பு, ஒரு ஏமாற்றம் அப்படிலாம் இல்லை. அதை புரிஞ்சுக்கணும் நீங்கள். இப்போ உலக வழக்கில், உலக விஷயங்களில் ஒருத்தர் நம்மளை ஏமாத்திட்டா நமக்கு ஒரே சார் எவ்வளவு நம்பிக்கை வச்சுருந்தேன், இப்படி என்னை கை நழுவி விட்டுட்டானே அப்படின்னு ஒரு ஏமாற்றம், வேதனை, ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கும். அது இல்லை, நான் ஒரு பெரிய லட்சியத்தை நோக்கி போகிறேன், இவன் அதுக்கு ஒத்து வர மாட்டான் போல் இருக்கே என்று அவனுடைய உண்மை தன்மையை, பக்குவத்தை புரிந்து கொண்டு அவனிடமிருந்து உங்களை கழட்டி கொண்டாகணும். ஒரு கட்டத்தில் உங்கள் பாதையும் அவருடைய பாதையும் வேறாக போய்விடும். ஒரு நல்ல உதாரணம், இறைவனை நோக்கி காலை எடுத்து வைத்து விட்டவன் திரும்ப உலக பார்க்கக்கூடாதுங்கிறதுக்கு. மகாபாரதத்தில் எல்லாம் முடிஞ்சாச்சு, போர் முடிஞ்சு 36 வருஷம் ஆண்டாச்சு. அப்புறம் பேரப்பிள்ளைகள்கிட்ட எல்லாத்தையும் கொடுத்துட்டு போகிறாங்க பாண்டவர்கள், திரௌபதி. அப்படி போகும்பொழுது இவர்கள் உயிரோடு சொர்க்கத்துக்கு போவதற்காக இமயமலையில் ஏறி போய்கொண்டே இருக்கின்றார்கள். முதல்ல யுதிஷ்டிரர் போகிறார், அவர் பின்னால் பீமன், அவர் பின்னால் அர்ஜுனன், அவர் பின்னால் நகுலன், அவன் பின்னால் சகாதேவன், கடைசியில் திரௌபதி போய்கொண்டே இருக்கிறார்கள். இப்படி எல்லாருக்கும் ரொம்ப அன்பாக இருக்கக்கூடிய யுதிஷ்டிரன் திரும்பி பார்க்காம போயிட்டே இருக்கான். அப்போது ஒரு கட்டத்தில் திரௌபதி கீழே விழுந்துடுறான், அவளால் அதுக்கு மேலே நடக்க முடியல. அப்படியே அதுக்கு மேலே அவளால் நடக்க முடியலங்கும்போது பீமன் அதை பார்த்துட்டு, அண்ணா திரௌபதி விழுந்து விட்டாள்ங்கிறான். சரி நீ திரும்பி பார்க்காமல் வான்ட்டார். நிற்கலை, போயிட்டே இருக்காங்க. கொஞ்ச தூரத்தில் சகாதேவன், அண்ணா முடியலை எனக்குன்னா அவனு விழுந்துட்டான். உடனே பீமன் இங்கேருந்து குரல் கொடுத்தான், அண்ணா சகாதேவன் விழுந்து விட்டான். சரி நீ திரும்பி பார்க்காமல் வா. கொஞ்ச நேரத்தில் நகுலன், அப்புறம் அர்ஜுனன். பீமன் சொல்கிறான், அண்ணா நானும் விழப்போகிறேன் எனக்கு முடியலைங்கிறான். சரி அப்படின்ட்டு போயிட்டே இருக்கிறார் அவர். யார்? யுதிஷ்டிரன். அப்போ இவங்க மேலெல்லாம் அவருக்கு அன்பு இல்லையான்னா, உயர்ந்த லட்சியத்தை நோக்கி காலை முன்ன எடுத்து வச்சப்புறம் திரும்பி பார்க்கக்கூடாது, நல்லா யோசித்து முடிவு எடுக்கணும், எடுத்தப்புறம் திரும்பக்கூடாது. அப்படி ஒரு வைராகியம் இருக்கணுங்கிறாங்க பெரிய விஷயத்தில். அப்போது இந்த பஞ்சபாண்டவர்கள் ஒரு கையில் 5 விரல் இருக்கிற மாதிரி எப்படி ஒன்றா இருந்தாங்க. எப்போவாவது அவங்க பிரிஞ்சிருந்தாங்களா? யாராவது அவங்கள பிரிக்க முடிஞ்சுதா? முடியல. ஆனால் மரணம் பிரித்த போது, சரி நான் லட்சியத்தை நோக்கி போயிட்டே இருப்பேன், உட்காந்து அழுதுட்டுருக்கேன், எனக்கு நேரம் இல்லைப்பான்னுட்டார். அது அன்பு இல்லை, பற்று இல்லைங்கிறதுக்கு அர்த்தம் இல்லை, அன்பு இல்லைன்னு அர்த்தம் இல்லை, பற்று இல்லை, அவ்வளோதான். அவர் போய்கொண்டே இருக்கிறார். அப்போ அந்த நாய் கூட வருது. அப்போ இவரை உடலோடு அழைத்து செல்வதற்கு விமானத்தை இந்திரன் அனுப்புகிறான். இதில் ஏறி நீங்கள் வாங்கங்கிறான். உடனே இந்த நாய் ஏறப்போகுது. உடனே அவர் அந்த விமானத்தை ஓட்டி வந்த தேவன் சொல்கிறான், நாய்க்கெல்லாம் தேவலோகத்தில் இடமில்லை, அதை விட்டுட்டு வாங்குறான். விடமாட்டேன், அவங்கெல்லாம் கீழே விழுந்து இறந்து போயிட்டாங்க, இவன் இந்த நாய் என் கூட இவ்வளவு நாள் வந்திருக்கு, இதை நான் விடமாட்டேன். அந்த நாய் இதில் ஏற முடியாதுன்னு எனக்கும் இந்த சொர்க்கமே வேண்டான்ட்டான். சரி வா. அந்த நாய் தர்ம தெய்வத்தையாக மாறியது. அவன் ஏறிட்டான். கருத்து என்ன அப்படின்னா, நம்ம கூட வரப்போகிறது நம்முடைய பாவ புண்ணியந்தான், நாம் பண்ணின வினைகளின் பலன்தான், வேற யாரும் வரமாட்டார்கள். எல்லோரும் அவரவர் வினையை முடிக்க இவ்வுலகத்திற்குள் வந்திருக்கிறார்கள், சோக்கால்டு உறவுகள். அந்த வினை முடியும் பொழுது அவரவர் போய்கொண்டே இருப்பார்கள், யாரும் யாருக்காகவும் காத்திருக்க முடியாது. இது ஒரு என்ன சொல்றது, கொடூரமான உண்மை. பற்று இருந்தால் இது கொடூரமான உண்மை. கொஞ்சம் யோசிச்சா இது நியாயம்தானே? ஒருத்தருக்கு கேன்சரில் இழுத்துட்டு கிடக்கு, நீங்கள் ரொம்ப அன்பாக கவனிக்கிறீங்கிறதுக்காக அவர் எவ்வளோ நாளைக்கு இருப்பார்? போதும் போதும் எனக்கு முடிஞ்சிட்டு நான் போகிறேன்னு சொல்லுவாரா? இல்லை உனக்காக நான் இருக்கேன் பாரா?
அப்போ இந்த வாழ்க்கையே ஒரு தொந்தரவாகி போகிற, சுமையாக போகிற சூழலும் உண்டு. அதனால் யாரையும் எதுக்காகவும் நிறுத்தி வைக்க முடியாது, நிறுத்தி வைக்க முயற்சி பண்ணவே கூடாது. அப்போ இந்த சாதகனுடைய மனநிலை எப்படி இருக்கணும்னு சொன்னால், இந்த உறவினர்களை இறைவனுடைய வடிவமாக கண்டு என்னுடைய வினை பயனை எனக்கு அளிப்பதற்காக இறைவன் அனுப்பி வைத்தவர்கள் என்கிற அளவோடு முடிச்சுக்கணும். அப்போ அவங்க மேலே நிச்சயம் வெறுப்பு வராது, பாசமும் வராது, ஆனால் அன்பு இருக்கும். அன்போடு பழகிவிட்டு போக வேண்டிய இடத்தில் போய்கொண்டே இருக்கணும். விபீஷணனுடைய சூழலை எடுத்துக்கொள்ளுங்கள். ராவணன், கும்பகர்ணன், விபீஷணன், இந்த 3 சகோதரர்கள். இதில் ராவணன் மூத்தவன், ஆனால் ஒரே ரஜோகுணமயம், ஆணவம், அகங்காரம், திமிரு பிடிச்சவன். அன்பு கூட சுத்தமான அன்பாக இருக்காது. இந்த விபீஷணன் சத்துவகுணம், ரொம்ப பணிஞ்சு போகிறான். 3 பேர்லையும் இளமை வேற. இவன் ராவணன் பண்ணக்கூடிய தப்பை எல்லாம் சுட்டி காட்டும் பொழுது ஒரு கட்டத்தில் கடைசியில் ராவணன் என்ன பண்ணிடுறான், அவனை காலால் எட்டி உதைக்கிறான், போடா இங்கேருந்து என்று விபீஷணனை சொல்கிறான். இதுக்கு மேலே அவனால் அங்கே சமாளிச்சுட்டு இருக்க முடியாதுங்கிற நிலைக்கு தள்ளுகிறான். அப்போ என்ன பண்ணிட்டான், ராமனுடைய பெருமையை எடுத்து சொன்னால் அவனுக்கு எப்படி தோன்றுகிறது, இது உண்மைன்னு தோணலை, என்னோட எதிரியை பாராட்டுகிறான் இவன், அப்போ இவனும் என் எதிரி, அப்படித்தான் முடிவுக்கு வரான். அப்போது பல பேருக்கு தெய்வ பக்திங்கிறது இதை அளவாக வச்சுக்கணும், அதுக்காக இப்படியே வா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்கிறவங்க அந்த உலகப்பற்று உடைய ஒரு நட்பை நம்ம மதிக்கக்கூடாதுங்கிறார் தாய்மானவர். கண்ணாவாரேனும் உன்னை கைக்குவியாராயின் இறைவா உன்னை கைகூப்பி வணங்காவிட்டால், கை கூப்புவது என்பது எதை காட்டுகிறது, மனம் ஒருமித்து உன்னை நாடுகிறது என்பதை காட்டுகிறது. இறைவனை எப்படி கைகூப்பி வணங்காதவர்கள், அவர்கள் வாழ்க்கை எப்படிப்பட்டது, மண்ணாவார்னுட்டார். மண்ணாவார்னா என்ன, இது அவர்கள் இறந்த பிறகு இந்த உடம்பை புதைச்சி இது மண்ணோடு மண் ஆகப் போகிறது, நிஷ்பிரயோஜனமாக போய்விடப் போகிறது. இந்த வாழ்க்கைக்கு என்ன அர்த்தம், கடைசியில் மரணம்னு ஒன்று வரப்போகிறது. அதை உணராமல் இவர்கள் இந்த உலகமே மெய் என்று நினைத்து வாழ்ந்திருந்து விட்டார்கள். இத்தகையவர்கள் மண்ணாகிறவர்கள். மண்ணா போக அப்படின்னு அது ஒரு திட்டு, நாசமாக போக அப்படின்னு திட்டுவாங்கல்ல, அவர் திட்டலை, ஃபேக்டை எடுத்து சொல்கிறார். இட் இஸ் அ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபேக்ட், உள்ளதை சொல்கிறார், அவ்வளோதான். மண்ணாவார் அப்படின்னா என்ன அர்த்தம், கடவுளை பற்றி சிந்திக்க துவங்கவில்லை என்றால் மண்ணாவார் தான். கடவுளை பற்றி சிந்திக்க துவங்கிவிட்டால் உள்ளே அழியாத உருபொருள் ஒன்றுள்ளது என்று அதை நாடி அவர்கள் செல்லவும் துவங்கி விடுவார்கள். அத்தகையவர்கள் பிரயோஜனம் உள்ள வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார்கள். அதனால் கண்ணாவாரேனும் உன்னை கைக்குவியாராயின் அந்த மண்ணாவார் நட்பை மதியேன். ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்கிறார், பக்தர்கள் எப்படிப்பட்டவர்களை தனக்கு உற்சார வச்சுக்கணும்னு சொன்ன, சொந்தக்காரங்கிறதுக்காக நீ ஒருத்தன்ட்ட நெருங்கி பழகணும்னு அவசியம் இல்லை. அவங்க குணத்தை பாரு, பக்தி மனப்பான்மை பாரு, உலகப்பற்று உடையவனாக இருக்கானா இல்லை தெய்வத்தை நம்புகிறானா தர்மத்தை நம்புகிறானான்னு பாரு. அதே மாதிரி நம்ம ஜாதி அப்படின்னு பார்க்காத, அவன் பக்தனாக இருக்கானான்னு பாரு. அதே மாதிரி நம்ம மதம் அப்படின்னு பார்க்காத, நாங்கள்லாம் வைஷ்ணவர்கள் அப்படின்னு வைஷ்ணவர்னு ஒரே காரணத்துக்காக சில பேரோடு சேர்றது. ஆனால் அவன் நாமத்தை போட்டாலும் சுத்த லௌகிக்கனாக இருப்பான், அப்படிப்பட்டவன்ட்ட ஒட்டாதுங்கிறார். சைவனாக இருந்தாலும் அவன் உண்மையான பற்று பகவத் பற்று உடையவனாக உலகப்பற்று நீங்கினவனாக இருந்தால் அத்தகைய பக்குவியின் நட்பு உனக்கு நல்லது செய்யுங்கிறார். அதனால் நீ மதத்தை பார்க்காத, ஜாதியை பார்க்காத, இரத்த பந்தத்தை பார்க்காத, அவனுக்கு பக்குவம் இருக்கான்னு மட்டும் பாரு. பக்குவம் இருந்தால் அவன்தான் உனக்கு உன்னுடைய ஆன்மீக பயணத்தில் உதவ முடியும். மற்றவர்களை நீ ஒரு பொருட்டான்னு நினைக்காதே. அதுக்காக அவங்கள பேசி மட்டமாக குத்தி பேசணுங்கிறதுல அவசியம் இல்லை. ஆனால் ஒதுங்கி கொள்ளணும். தவிர்க்க முடியாத சூழல்களில் என்ன காரியம் இருக்கோ, கடமை இருக்கோ, அதை செய்யலாம். ஆனாலும் மனசில் மதியேன் அப்படிங்கிறார், மதிப்பு கொடுக்க மாட்டேன். யாருக்கு மதிப்பு கொடுக்கணும், யார் அப்படி இறைவனிடம் செல்லக்கூடிய அந்த பயணத்திலே உதவுவார்களோ, பற்றொழிந்து இறைவனை நாடுகிறார்களோ அவர்கள்தான் நமக்கு நட்பு. அன்னையார்கிட்ட கேட்குறாங்க, இந்த ஜாதியை பற்றி பேச்சு வருது. அப்போ அன்னையார் சொல்கிறாங்க, இங்கே பாரு,
அது இதுன்னு போட்டு குழம்பிக்காத. 2 ஜாதி தான் உலகத்தில். இறைவனை நம்புகிற பக்தர்களெல்லாம் ஒரு ஜாதி, இறைவனை நம்பாதவர்கள்லாம் ஒரு ஜாதி. நம்மெல்லாம் பக்தர்கள் ஜாதி அப்படின்ட்டாங்க, முடிஞ்சு போச்சு. அப்போ வேற எந்த லௌகீக ஏற்பாடும் அங்கே பேசாது. உனக்கு பக்தி இருக்கா, உலக பற்று போயிருக்கா, நீ இந்த கூட்டம் இங்கே வா. உனக்கு பக்தி இன்னும் வரலையா, பற்று இருக்கா, நீ அந்த சைடு போயிடு, இங்கே வந்தால் நமக்கு ஒத்து வராது. அதுதான் இங்கே நம்ம மதிக்க வேண்டியது, அவர்களுடைய பக்குவத்தையும் ஈஸ்வர பக்தியையும் என்று சொல்லுகிறார். அதனால இவர்களுக்கு எப்படி இருக்குமா, பகவானை நேசிப்பது போல பக்தர்களையும் நேசிக்கணும். பகவானுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை கொடுத்து அடியார்களை நேசிக்கணும், மதிக்கணும். பகவான நம்ம குறைச்சி பேசினா கூட, குறை சொன்னா கூட, செருப்பு மாலை போட்டால் கூட பகவான் கோச்சிக்க மாட்டார். ஆனால் அடியார்களுக்கு தொந்தரவு பண்ணினா அவர் தாங்க மாட்டார், வந்து அந்த செய்கிறவனுக்கு தண்டனை கொடுப்பார் என்று நிறைய புராண கதைகளும் சரி, நிஜத்திலையும் அப்படித்தான் இருக்குது. அப்போது பகவான் தன்னை அவமதிப்பதை கூட பொறுத்து கொள்ளுவார், தன்னுடைய பக்தனை அவமதிப்பதை ஏற்க மாட்டார். அதனால் நம்ம பக்தர்கள் கூட்டத்தை மதித்து போற்ற வேண்டும். பக்தி இல்லாத உலகப்பற்று உடையவர்களிடமிருந்து ஒதுங்கிவிட வேண்டும் என்று இங்கே நமக்கு சொல்லுகிறார். அடுத்தது 195வது கண்ணி, 195 பராவர கண்ணியில். 1000 சொன்னாலும் அறியாத வஞ்ச நெஞ்ச பேயொருடு கூடின் பிழை காண் பராபரமே. அப்படி இவங்க ஒத்து வரலன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க நமக்கு இந்த உலக வாழ்க்கையில் பண்ணியிருக்கிற உதவிகள்னால ஒரு நன்றி உணர்ச்சி நமக்கு இருக்கும். அதனால் அவங்கள விட்டு சீக்கிரம் விலக முடியாது. அப்போ இவங்களுக்கு எடுத்து சொல்லி பார்ப்போமே, ஒருவேளை புரிஞ்சு நம்ம கூட ஒத்து வந்துட்டாங்கன்னா அப்படின்னு நினைப்பாங்க. அதாவது இவங்களுக்கு பக்தி, பகவானை நினைப்பது, பக்குவப்பட வேண்டும், உலகப்பற்று கூடாதுங்கிறதெல்லாம் ரொம்ப மனசில் ஸ்ட்ராங்காக வந்துருச்சு. ஆனால் இவர் ரொம்ப உதவியாக சொன்னேன், அந்த நண்பர் வந்து எல்லாம் செஞ்சார், கல்யாணம் பொண்ணு கல்யாணத்துக்கு எல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணார், எல்லாம் பண்ணார். ஆனால் கோயிலுக்கு வர மாட்டேங்கிறார். அதுக்காக இப்படி அவர் விடுறது? எடுத்து சொல்லி பார்ப்போம். இங்கே பாரு, இந்த வாழ்க்கையினுடைய அர்த்தமே என்ன தெரியுமா, பகவானுக்காகத்தான் நாம் பிறவி எடுத்திருக்கோம், அதனால் நீ இதே நினச்சிட்டு இருக்காத, வா நம்ம கோயிலுக்கு போவோம் அப்படின்னு 1000 சொன்னாலும் அறியாத வஞ்ச நெஞ்சர். நீ எவ்வளவு எடுத்து சொன்னாலும் பக்தி பண்ற வேலையெல்லாம் எனக்கு ஒத்து வராதுப்பான்னு சொல்லக்கூடியவர்கள், விவேகம் அறியாத, விவேகம் இல்லாத வஞ்ச நெஞ்சர். அது ஏமாத்து வேலை, தன்னைத்தானே ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் அத்தகையவர்கள். வஞ்ச நெஞ்சர் எப்படிப்பட்டவர்? பேயரோடு, பேய் போன்றவர். மனுஷன் இல்லையா, பேய்யா, பேய் கூட நீ இருப்பியா, தள்ளி ஓடி வந்துடுவீல்ல, அது மாதிரி அப்படிப்பட்ட மக்களிடமிருந்து நீ ஒதுங்கி விடு. அவர்கள் கூட நீ சேர்ந்தால் பிழைக்கான் பராபரமே. விபீஷணன் அண்ணா அப்படி அவனை காலால் எட்டி உதச்சி விரட்டின உடனே வந்துட்டான். அப்படி வர முன்னாடி அவன் வந்துட்டான். இந்த போரில் ஒரு கட்டத்தில் கும்பகர்ணன் சொல்கிறான், அண்ணா உனக்கு உண்மை தெரியுமே, நம்ம மூத்த அண்ணா பண்ணுறது தப்புன்னு நீயும் சொல்லுவியே, நீ இன்னும் அங்கே இருக்க, ராமர் கூட வந்துறேன் அப்படின்னு கூப்பிட்றான். அப்போ அவன் சொல்கிறான், இல்லைப்பா, நான் செஞ்சோற்று கடன் தீர்க்க அண்ணன் கூட தான் நான் இருக்கணும். நீ தர்மத்தின் பக்கம் வந்து விட்டாய், அது ரொம்ப நல்ல காரியம். நம்ம சகோதரர்களை நீ ஒருத்தனாவது இங்கே போயிட்ட, எனக்கு அதில் சந்தோஷம். ஆனால் நான் அங்கே வரமாட்டேன்ட்டான், அங்கே தான் இருக்க போகிறேன். எப்படி? இந்த பற்றுதலோடு கூடி இந்த உலக வாழ்க்கையில் தான் நான் இருப்பேன் அப்படின்னுட்டான். அவனுக்கு இன்னும் அதை வெட்டி கொண்டு வர முடியவில்லை தெரிந்தாலும். இதுதான் விவேகம் இருக்கு, வைராக்கியம் இல்லை. எடுத்து சொன்னான் யாரு? விபீஷணன். ஆனால் அவன் கேட்கல. அப்போ விலகி வந்து விட்டான். 1000 சொன்னாலும் அறியாத வஞ்ச நெஞ்ச பேயரோடு கூடின். அப்படி சேர்ந்தா என்ன ஆகும்? நாளடைவில் நமக்கே தோணும், ஆமாம் எதுக்கு இப்படியெல்லாம் போட்டு கடவுள் கடவுள்னு கண்ணால் பார்க்கவா முடியுது? அந்த மனநிலையில் அவன் இருக்கான், அதை நமக்கு ஊட்டி விட்டு விடுவான்.
அந்த பக்குவம் இல்லாத, அதாவது நம்முடைய பக்குவம் அவர்களை திருத்தி அமைப்பதற்கு பதிலாக அவர்களுடைய பக்குவ குறைவு நம்மை பாதித்துவிடும். அதனால அவங்களோட சேரக்கூடாது. துஷ்டனை கண்டால் தூர விலகுங்கிற மாதிரி பக்குவம் இல்லாதவர்கள், பக்தி இல்லாதவர்கள், லௌகீகர்களை பார்த்தால் அவர்களோடு சம்பந்தம் வைத்துக் கொள்ளாமல் விலகி இருந்து விடு. அவர்களை திருத்துவதற்காகவாவது அவங்களோட போய் இருக்கேன்னு சொல்றது தப்பு அப்படிங்கிறாங்க. ஒரு நிகழ்ச்சி, இது கதை இல்லை, நிஜமே நடந்தது. ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய துறவு சீடர்களில் ஒருவர் சுவாமி துரியானந்தர். அவர் ஒரு காலகட்டத்தில் காசி மாநகரில் வசிக்கிறார். அப்போ அங்கே ஒரு இளைஞரை பற்றி எல்லாரும் சொல்கிறாங்க, இவர் நல்ல சேவையெல்லாம் பண்ணி கொண்டிருக்கிறார் அப்படின்னு. அப்படியாப்பா, என்ன சேவை பண்ணுற அப்படின்னு கேட்குறார் சுவாமிஜி. உடனே அவர் சொல்கிறார், இங்கே பெண்கள் சில பேர் இந்த ரெட் லைட் ஏரியாவில் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா, இந்த விலை மாதர் பல பேர் இதில் விருப்பம் இல்லாமல் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். ரொம்ப பரிதாபமாக இருக்கு அவங்க வாழ்க்கை. அவர்களை கைதூக்கி விடக்கூடிய காரியத்தில் ஈடுபட்டிருக்கேன்னு சொன்னார். உடனே சுவாமி துரியானந்தர் சொன்னார், தம்பி, உனக்கு இது வேண்டாம். அவர்கள் இரக்கத்துக்குரியவர்கள் என்பதில் தவறில்லை. நீ பக்தி மார்க்கத்தில் போகணும்னு சொன்னால் இதை சேவை எடுத்துட்டு செய்யாதே அப்படின்னார். என்ன நீங்கள் இப்படி சொல்லிட்டீங்க, பாவம், அவங்க பேரில் தப்பு இல்லை அப்படின்னு திரும்பவும் சொல்கிறார். விட்டுட்டார். அவர் போயிடுறார். அப்போ மற்றவங்கள்ட்ட சொல்கிறார், இந்த தம்பி ரொம்ப நாளைக்கு தாக்கு பிடிக்க மாட்டான் அப்படின்ட்டார். அதே மாதிரியே ஓரிரு வருடங்களிலே என்ன செய்தி வருது, அந்த பெண்களில் ஒருத்தரை கல்யாணம் பண்ணிவிட்டு அவன் அப்படி சேவை பண்ணிவிட்டு அப்படியே உட்காந்துட்டான். அவ்வளோதான். 1000 சொன்னாலும் அறியாத வஞ்சனெஞ்ச பெயரோடு கூடின் பிழை. அவ்வளோதான். அதாவது நம்முடைய கூட்டுறவு அவர்களை திருத்தி உயர்த்துவதற்கு பதிலாக அவர்களுடைய குறை லௌகீகம் நம்மை புன்மைப்படுத்திவிடும், கீழ்மையில் ஆழ்த்திவிடும். ரொம்ப அரிதாக ஒரு சிலருக்குத்தான் கெட்டவர்கள் கூட இருந்து அவர்களை திருத்த முடியும். ரொம்ப உயர்ந்து விட்டவர்களுக்கு இந்த அறகுறைகள்லாம் அங்கே போகக்கூடாது. நல்லடியார் பக்கத்தில் இருந்து தங்களை முதல்ல சேஃப்டி பண்ணிக்கணும். இந்த இடத்துல இது சுயநலம் போல தெரியும், ஆனால் இதுதான் ஒன்று. இதுக்குத்தான் நீ இப்போதைக்கு தகுதி. நீ நிறைநிலை அடைந்திருந்தால் சரியாகலாம். அதே சுவாமி விவேகானந்தர் ஐரோப்பாவில் சுற்றுப்பயணம் செய்து கொண்டு வரும்போது எகிப்தில் ஒரு தெரு வழியாக வரார். அப்போ நிவேதித்து சொல்லாங்க, இல்லை இல்லை, அந்த தெரு போகாதீங்க, அது தப்பான பெண்கள்லாம் இருக்கக்கூடிய தெருங்கிற. யார் நல்லவங்க யார் கெட்டவங்க, எல்லாரும் தெய்வம் அப்படின்ட்டு அவர் பாட்டுக்கு அப்படியே போகிறார். எல்லாரும் தெய்வங்கிறத அவர் உணர்ந்துட்டார். அவங்கெல்லாம் இவரை பார்த்து கும்பிடுறாங்க. இவரை பார்த்த உடனே அவங்களுக்கு ஒரு ஏதோ வித்தியாசமாக தெரியுது, ஒரு மரியாதை செலுத்துகிறாங்க. அவர் பாட்டுக்கு போயிட்டு வந்துடுறார். நிவேதித்துக்கு வருத்தமாக இருக்கு, என்ன இவர் இப்படி இது கூட தெரியாமல் இருக்காரு. இது இந்த மாதிரியான எச்சரிக்கை தேவையில்லாத உயரத்துக்கு அவர் போய்விட்டார். அது ரொம்ப அரிது. ஒரு சிலர் தான் அப்படி இருப்பாங்க. பல பேருக்கு இந்த எச்சரிக்கை தேவை. அந்த எச்சரிக்கையை எடுத்துக்கொள்ளலைன்னா அவர்களே வழுவி விடுவார்கள். எப்போ விழுந்தோன்னு தெரியாமல் விழுந்து கடைசியில் தான் புரியும். அதனால 1000 சொன்னாலும் அறியாத வஞ்ச நெஞ்ச பெயரோடு கூடின் பிழைக்கான் பராபரமே. நாம் எடுத்து சொன்னாலும் அவங்க கேட்டுக்க மாட்டாங்க. இது ஒரு விளக்கம். இன்னொன்று, இந்த லௌகீக்கர்கள் இருக்காங்களே, அவங்க ரொம்ப அழகாக பேசுவாங்க, 1000 விதமாக பேசுவாங்க. அதெல்லாம் கேட்டு நீ மயங்கிடாதே. எத்தனை அழகாக பேசினாலும் அவங்க சொல்வதெல்லாம் லௌகீகம்தான், உலகப்பற்று தான், இறைவன் மீது பக்தியை வரவழைக்காது என்பது தான் உண்மை. அவர்களை விட்டு ஒதுங்கிவிடு. 1000 சொன்னாலும் அப்படிங்கிறதுக்கு ஒரு விளக்கம், நீ 1000 முறை எடுத்து சொன்னாலும் அதை கேட்டு இறைவனுடைய வழிக்கு திரும்பாதவர்கள் அப்படின்னு ஒரு அர்த்தம். இன்னொன்று, அவர்கள் எவ்வளவு அழகாக பேசினாலும்
அவர்கள் பக்தி இல்லாததால் நமக்கு நட்பாக மாட்டார்கள் என்பது ஒரு பொருள். எப்படி பார்த்தாலும் லௌகீகர் தான். அவங்க கூட பழகுவது தான் நமக்கு கெடுதல். அவர்களோடு உணவை பகிர்ந்து கொள்வது, அவர்கள் பயன்படுத்தின பொருளை பயன்படுத்துவது, அவங்கள தொட்டு ஒட்டி உறவாடுவது, பக்கத்தில் இருப்பது, இது எல்லாமே பக்தனுக்கு பக்தியை குறைச்சிருமா? அது கூடாதுன்னு சொல்கிறாங்க. அப்படி 1000 சொன்னாலும் அறியாத வஞ்ச நெஞ்ச பெயரோடு கூடின் பிழை, அது தப்பாக போயிடும்பா, முடிவு வேற மாதிரி போயிடும், லட்சியத்திலேருந்து நீ பிசையிடுவாய், அது வேண்டாம் என்று சொல்லுகின்றார். அதனால் இதனுடைய கருத்து என்ன? சன்மார்க்கத்தில் செல்பவர்கள் தீயவர்களுடன் எவ்விதத்திலும் இணக்கம் கொள்ளலாகாது என்பது இக்கண்ணியின் கருத்து. மூன்றாவதாக 215வது பாடல், பராபர கண்ணியில் 215. நின்னை உணர்ந்தோர்கள் தம்மை நிந்தித்த பேயறிஞர் என்ன கதி பெறுவார் எந்தாய் பராபரமே. உணர்ந்தோர் கடமை இல்லை, உணர்ந்தோர்கள் தமை. இள்ளும் தாவும் சேர்ந்து ட ஆயிடும் தமிழில். நின்னை உணர்ந்தோர்கள் தமை. நின்னை உணர்ந்தோர்கள் தமை நிந்தித்த பேய் அறிஞர் என்ன கதி பெறுவார். இவர் இதுக்கு முன்னாடி நாம சொன்ன இந்த நண்பர் விவேகம் இல்லை, உலக பற்று போகலை, ஆனால் உங்கள் மேலே அன்பு இருக்கு, நீ என்ன வேணா பண்ணிக்கோ, என்னை கூப்பிடாதன்னு தான் சொல்லுவார். இன்னும் சில பேர் இருக்காங்க, இவன் என்ன பெருசா அவங்க பின்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு வீட்டு வேலையை பார்க்க வேண்டாமா, கடமையை பார்க்க வேண்டாமா, அப்படி இப்படின்னு குறை பேசுவாங்க, பழி பேசுவாங்க, பக்தி பண்ணுறது தப்பு போல பேசுவாங்க. அது மட்டும் இல்லை, நம்ம யார் மேலே மரியாதை வச்சு யாரை பின்பற்றுகிறோமோ அவர்களை பற்றி எல்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி கேரக்டர்லாம் அந்த காலத்து ஒரு அருணகிரிநாதர், பட்டினத்தார் சினிமாலெலாம் அந்த எம்ஆர் ராதா பேசுகிறது தான் இதுதான். அந்த மாதிரி கூட்டம் எப்படி பேசுங்கிறதுக்கு அழகாக இருக்கும் இந்த எம்ஆர் ராதா பேசுகிறதெல்லாம். பரமசிவம் அப்படின்னு அந்த பேருக்கே என்னென்னமோ சொல்லுவார். ஐயோ, இதை எழுதி கொடுக்கறதுக்கு ஒருத்தர், அதை படித்து பேசுறதுக்கு ஒருத்தர், பயங்கரம். அப்போது ஞானிகள் மகான்களுடைய பெருமையை உணராமல் அவர்களை இழித்து பேசுகிறவர்கள் நின்னை உணர்ந்தோர்கள் தம்மை நிந்தித்த. அதுக்குத்தான் கடவுள் என்ன சொல்ல, நீ என்னையை திட்டினா கூட நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன்ப்பா, என்னுடைய பக்தனை நீ திட்டினா உன்னை சும்மா விட மாட்டேன் என்று கடவுள் அவர்களை தண்டிக்கிறாராம். தண்டிக்க முன்னால எச்சரிக்கை கொடுப்பாராம். அந்த எச்சரிக்கையை கேட்டு மனசு மாறலைன்னா தண்டிச்சு விடுவாராம். சாகடிக்கணும்னாலும் அதையும் செஞ்சிருவாராம், வேற தண்டனை கொடுக்கணும்னா அதையும் கொடுப்பாராம். ஆனால் முதல்ல எச்சரிக்கையும் பண்ணுவாராம். வாலி ராமனால் மறைந்திருந்து அம்பு எய்யப்படுகிறான். அப்போ அவன் சொல்கிறான், நான் உன் கூட எந்த பிரச்சனையும் வச்சுக்கலையே, நீ நேர்மையானவன் நினச்சேன், நீ எப்படி என்னை மறைந்திருந்து அம்பு போட போச்சு, எனக்கு ஒரு எச்சரிக்கை கூட நீ பண்ணலையே அப்படின்னு கேட்குறான். ஒரு யுத்த தர்மப்படி நல்ல வீரன் ஒருவன் அப்படி சொல்லுவான், எதிரியை நான் அந்த பாரு உன்னை தாக்க போகிறேன் ஜாகிரதன்னு சொல்லிட்டு வருவான், நீ எப்படி இப்படி மறைஞ்சிரிஞ்சு அடிக்க போச்சுங்கிறான். இப்போ ராமர் சொல்ல, இல்லையே எச்சரிக்கை வந்ததே, யோசித்து பாரு அப்படிங்கிறான். என்ன எச்சரிக்கை? கிளம்பும்போது தாரா சொல்கிறான், மனைவி தாரா, இவ்வளவு நாள் உங்கள் தம்பி உங்களுக்கு பயந்துக்கிட்டு நீங்கள் வர முடியாத இடமாகிய ரிஷிமுக பருவத்தில் ஒளிஞ்சிருந்தார். இன்னைக்கு தைரியமாக உங்கள் வாசலில் நின்று சேலஞ்ச் பண்ணிட்டு போகிறாருன்னா அவருக்கு ஏதோ பக்கபலம் இருக்குது, ஜாகிரதை, இப்போ போகாதீங்கன்னு சொல்கிறான். அவர் ரொம்ப புத்திசாலியான், நல்ல மந்திரி மாதிரி. மந்திரி கழகு வரும் பொருள் உரைத்தல், இனிமேல் வரப்போகிறது என்னங்கிறத ஊகிச்சு சொல்லக்கூடிய அறிவு இருக்குமா. அதனால் இன்றைக்கி அவன் சேலஞ்சு விடுறான் அவங்க தம்பின்னு சொன்னால் அவனுக்கு ஏதோ பெரிய பக்க பலம் இருக்குது, இல்லாட்டா பேச மாட்டான், நீங்கள் ஜாகிரதையாக இருங்க, போகாட்டா பரவாயில்லங்கிற. இவன் வீராப்பா, அதை எப்படி
நான் போகணும் அப்படின்னு போகிறான். அப்புறம் இதெல்லாம் நடக்குது. எச்சரிக்கை வந்ததே அப்படிங்கிற இந்த தாரா சொன்னது தான் அந்த எச்சரிக்கை. அப்போ கடவுள் தெய்வம் மனுஷ ரூபேணுங்கிற மாதிரி ஏதேனும் யாரேனும் ஒரு வடிவில் அந்த எச்சரிக்கையை கொடுத்து விடும். நாம தான் அதையும் ஏதோ ஒரு விவேகமின்மையில் அதை புறக்கணித்து போவோம். அதனால் முதல்ல எச்சரிக்கை வரும், அப்புறம் அதை கேட்கலைன்னா தண்டனையே விடும். எதுக்கு? அடியாரை பழித்ததற்கு. ஆண்டவன் தன்னை பழிப்போரை கூட தண்டிக்க மாட்டான், தன் அடியார்களை பழிப்பவனை விடமாட்டான், தண்டிக்காமல் விடமாட்டான். நின்னை உணர்ந்தோர்கள் தம்மை நிந்தித்த பேய் அறிஞர் அப்படிங்கிறான். அப்படி நிந்திக்கக்கூடியவர்கள் எப்படிப்பட்டவர்களா? அவர்களுடைய அறிவு நல்ல அறிவு இல்லை, நிஜ அறிவில்லை, பேய் அறிவு. அறிவு போல காட்சி கொடுக்கிற அறியாமை, அதான் பேயறிஞருங்கிறதுக்கு அர்த்தம். பேயறிஞர் என்ன கதி பெறுவார்? கதி அப்படின்னா என்ன? இறந்த பிறகு ஈடுகிற நிலை. சொர்க்கத்துக்கோ நரகத்துக்கோ போவது தான் கத்தின்னு சொல்கிறோம். பாப்பம் நிறைய இருந்தால் கத்திங்கிறது நரகம், புண்ணியம் நிறைய இருந்தால் சொர்க்கம். அங்கே போய் இந்த பாபத்தையும் புண்ணியத்தையும் கழித்து தீர்த்து இப்போ மிச்சம் என்ன இருக்குன்னா ஓரளவுக்கு பாப்ப புண்ணியங்கள் சமமாக இருக்குது. இப்போ 80 பாவம் இருக்குது, என்ன 20 புண்ணியம் இருக்குது அப்படின்னா இந்த 60 எக்ஸ்ட்ரா பாவம் இருக்குல்ல, அது தீர்ற வரைக்கும் நரகத்தில் இருக்கணுமா. அது தீர்ந்தப்புறம் இதுவும் சமமாயிடுதில்ல. இப்போ அடுத்த மனுஷ பிறவி இதோட முடிச்சு விட்டுறப்படாதா அப்படின்னா மனித பிறவி எடுத்தாதான், இந்த பூமியில் பிறந்தாதான் கடவுளை நாட முடியும். நரக்கத்தில் ஒரே துன்பமயமாக இருக்கும், கடவுளை நினைக்க முடியாது. சொர்க்கத்தில் ஒரே இன்பமயமாக இருக்கும், கடவுளை தோணாது மனசில். மனுஷ பிறவி எடுத்து இங்கே வந்தாதான் நடக்கும். அது ஈக்குவலைஸ் ஆகிற வரைக்கும் அங்கங்கே இருந்து அதை அனுபவிச்சுட்டு அப்புறம் இங்கே திரும்பவும் இந்த வாழ்க்கையிலையும் அனுபவிக்கணும். இப்படி வச்சுருக்கார் ஒரு கணக்கு. அதனால் என்ன கதி பெறுவார், இவனுக்கெல்லாம் என்ன கதி, அநியாயம் பண்ணவங்களை சொல்கிறாங்களே இவனுக்கு என்ன கதி வருமோ அப்படிங்கிறாங்கல்ல. செத்தப்புறம் இவன் நிலைமை எப்படி இருக்க போகிறதோ. என்ன கதி அப்படின்னா துர்கதி தான் இவனுக்கு கிடைக்கும், நரகம்தான் கிடைக்கும். யாருக்கு? இறைவனை அறிந்த அறிஞர்களை நிந்திக்கின்ற பேயறிஞர்களுக்கு. அனுபூதிமான்கள் பரமனுக்கு நிகரானவர்கள். அதனால் அவர்களை வணங்குபவர்களுக்கு அனுபூதிமான்களே அருள் புரிவார்கள். அவர்கள் சொன்னால் நடக்கும். இன்றைக்கி அந்த நம்பிக்கை பல பேர்கிட்ட இருக்குது. பெரியவங்கள்ட்ட போய் ஒரு நமஸ்காரம் பண்ணி ஆசீர்வாதம் வாங்கி அவங்க வாயால் இது சரியாக போயிடும், பயப்படாத போ அப்படின்னா அவங்களுக்கு அப்படியே பாரமெல்லாம் இறங்குது. அது நடக்கவும் நடக்கிறது. அப்படி இறைவனை போல இருக்கின்றார்கள், மண்ணில் உலாவும் தெய்வமாக விளங்குகிறார்கள் இந்த மகான்கள். அவர்களை யார் இழித்து பேசுகிறானோ அவனுக்கு துர்கதி தான் வாய்க்கும், நரகம்தான் கிடைக்கும் இறப்புக்கு பிறகு. இதிலிருந்து நமக்கு என்ன பாடம் அப்படின்னா, இறைவனை நோக்கி உள்ளத்தை திருப்பிவிட்டவனுக்கு, விவேக வைராக்கியம் நன்கு வரப்பெற்றவனுக்கு திரும்பவும் பின்னோக்கி போயிடாமல், அந்த விவேகம் இல்லாதவர்களுடைய நட்புறவை பெரிதாக மதிக்காமல் அவர்களை ஒதுக்கிவிட்டு போய்கொண்டே இருக்கணும். சில பேர் எப்படி இருப்பாங்கன்னா, இவங்களுக்கு இந்த துறவை பற்றி பேசினாலே புரியாது, பிடிக்காது. நான் ஆசிரமத்தில் சேர்த்துக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கல்லூரியில் வேலை பார்த்துட்ருக்கேன், ஹாஸ்டலில் இருக்கேன். நாங்கள்லாம் ஒரு 4-5 பேர். அதில் இன்னொரு டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற ஒரு ஸ்டாஃப். நாங்கள் அப்போ தான் வேலைக்கு சேர்ந்துருக்கோம், சின்ன வயசு. அந்த அம்மா அவங்க அம்மா அப்பாவை பற்றி ரொம்ப சொல்கிறாங்க. பெற்றோர் தெய்வத்துக்கு நிகர். ஆமாம், அது உண்மைதான் அப்படிலாம் பேசிகிட்ருக்கோம். அப்போ அவங்க ரொம்ப சொல்லவும் எனக்கு தோணுச்சு, அதெல்லாம் உண்மைதான் இல்லைங்கள, அதுக்காக இந்த ஜென்மத்தில் அவங்க நம்மளுக்கு அம்மா அப்பா அப்படின்னே பாருங்க. என்ன அப்படி சொல்லிட்டீங்க, இந்த ஜென்மத்தில் அம்மா அப்பான்னு, அப்போ அவங்க இவ்வளோதான் அவங்க அப்படின்னு நீ முடிச்சிடுறீங்க அப்படின்ட்டு அதுக்கப்புறம் என்கிட்ட பேசவே மாட்டேன்ட்டாங்க. நான் ஒன்றும் குறை சொல்லலை, எனக்கு தெரிஞ்ச உண்மையை சொன்னேன். அது அவங்களுக்கு தாங்கலை, பேசுகிறதே விட்டுட்டாங்க. சரி பேசினா சரி, பேசாட்டா சரி, நானும் அப்படி பேசாமல் ஒதுங்கி இருந்தேன். பெரிய சண்டை இல்லை, ஆனாலும் பேச்சு குறைஞ்சி போச்சு. நாம தான் அப்படி இருக்கணும். ஓ இவங்க நல்லவங்களாக இருக்காங்க, பெற்றோர் மேலே பக்தி இருக்குது, ஆனாலும் இவங்களுக்கு பக்தி இல்லை, இவங்கள்ட்டேந்து நாம் ஒதுங்கிடணும்னு நான் நினச்சிருக்கணும். எனக்கு முன்னாடி அவங்க என்கிட்டேருந்து ஒதுங்கிட்டாங்க. சரி, அப்போது அவங்க அப்போ நல்லவங்களாக இருந்தாலும் பற்று நீங்காத
அறியாமையோடு கூடியவர்களாக இருப்பார்கள் பல ஜீவர்கள். அத்தகையவருடைய கூட்டுறவு பக்தனுக்கு, அதுவும் ஆரம்ப நிலையில் இருக்கிற பக்தனுக்கு இடைஞ்சல். அவன் கடவுளாக பார்த்து எனக்கு ஒதுக்கி விட்டார், அவங்கள்ட்டேருந்து என்னை ஒதுக்கி விட்டுட்டார். அப்போ பக்தனுக்கு என்ன வேணும் அப்படின்னா, பழ அடியார் கூட்டுறவு வேண்டும். நான் புதுசாக வந்திருக்கேன், நீங்கள் ஏற்கனவே பக்தி மார்க்கத்தில் சென்று உறுதிப்பட்டிருக்கிறீர்கள் பக்தியில், உங்களுடைய நட்பு தான் என்ன கைதூக்கி விடும்னு சொல்லி மூத்த அடியார்களோடு, உண்மையான உள்ளத்தில் பக்குவம் வந்தவர்களோடு நாம் சேர வேண்டும். அந்த நட்பு நம்மை இந்த ஆன்மீக பயணத்தில் முன்னேறுவதற்கு உதவும். அதனால பற்றுடையார் கூட்டுறவு, அவங்க என்ன நெருக்கமான உறவாக இருந்தாலும் அது நமக்கு ஆகாதுன்னு தெரிஞ்சுக்கணும். அவர்கள் நம்முடைய பக்திக்கு இடைஞ்சலாக இருந்தால் அவங்க சொல்கிறத கேட்கக்கூடாது. விட்டு கட் பண்ணிட்டு வர முடியாத நெருக்கமான உறவாக இருந்தால் கூட பக்தி மார்க்கத்தில் போகிறதுக்கு அவங்க இடைஞ்சல் பண்ணினா அவங்க சொல்கிறத கேட்காம நம்ம போக வேண்டியதுதான் அப்படின்னு ரொம்ப அடித்து சொல்கிறார் ஸ்ரீ தாயுமானவர். பற்றுடையாருடைய கூட்டு பக்தனுக்கு உதவாது. அடுத்தது ஞான நெறி. ஞான நெறி இந்த புது தலைப்பு எடுத்தால் இப்போ முடிக்கிறதுக்கு முடியாது. சரியை கிரியை யோகம், அப்புறம் ஞானம், நான்காவதாக ஞானம். சரியை என்பதை கர்மயோகம் என்று வைத்துக் கொள்ளலாம். ஆரம்ப நிலையில் நாம் நிறைய சேவை செய்யணும், பற்றில்லாமல் பணிபுரிய வேண்டும். அப்புறம் பகவானை இதயத்தில் தியானிப்பதற்கு, பகவான் மீது பேரன்பு செலுத்துவதற்கு நம் மனதை பழக்க வேண்டும். அதன் பொருட்டு அமர்ந்து தியானம் செய்ய வேண்டும். வேலைகளை கூட ஒதுக்கிவிட்டு அப்படியே தியானத்தில் உபாசனையில் ஆழ்ந்து போகணும். அப்படி போய் இறை வடிவத்தை உணர்ந்த பிறகு சொரூபத்தை, ஆத்மாவை உணரணும். இதுகாரும் இறைவன் என்று நினைத்து எண்ணில் வேறாய் உயர்ந்ததாய் வைத்த அந்த பொருள் உண்மையில் நானே என்று தன்னை உணர்வது ஞானம். அதற்கான நெறியை மேற்கொள்ள வேண்டும். ஞான நெறி எது? கேட்டல், சிந்தித்தல், தெளிதல். இத்தோடு நம்முடைய தமிழ்நாட்டில் நாம் சொல்லக்கூடியது நிட்டை கூடல். கேட்டு தெளிந்து சிந்தித்ததை நீ தியானத்தில் உட்கார்ந்து ஆழ்ந்து சமாதியில் போய் உறுதிப்படுத்தி உனக்கு சகஜமாக்கி கொள்ள வேண்டும். அதை கேட்டல், தெளிதல், சிந்தித்தல், நிட்டை கூடல் என்கின்ற நான்கும் தான் ஞான நெறி. அது கொஞ்சம் தன்னுடைய போக்கில் இந்த கண்ணிகளில் சொல்கிறார். ஆனால் நம்ம தாய்மானவர் பாடல்களில் சைவ சித்தாந்த கருத்துக்கள் அப்படி அழகாக வருது. அதில் அத்வைத்த நிலையையும் அவர் மிக அழகாக, அது அவருடைய அனுபவமாக இருக்கிறதுனால அதை வெளிப்படுத்துகின்றார். இங்கே நாம் பார்க்க போவது இந்த பராபர கண்ணியில் உள்ள கண்ணிகளில் இந்த ஞான நெறியை பற்றி என்னென்ன சொல்லியிருக்கு என்பதை, அதை அன்னையினருளால் அடுத்த அந்தர்யோகத்திலே நமக்கு விளக்கமாக வைத்துக் கொள்வோம். பாராயணம் முடிகிறத பொறுத்து நேரம் ஆகலைன்னா முடிஞ்சால் இன்றைக்கே ஒரு இது வச்சுப்போம், இல்லைன்னா பின்னாடி ஒரு செஷனில் அதை பார்த்துப்போம் இந்த ஞான நெறியை பற்றின விளக்கத்தை. ஹர நம பார்வதி பதையே. தாயுமான சுவாமிகள் திருவடிகளே சத்குரு திருத்தாள்.